இரவு வணக்கம். இது தந்தியின் இன்று வரவேற்பது ரஞ்சித். எல்ஐசியின் இணையதள பக்கம் இந்தியில் மாறியதால் வெடித்த சர்ச்சை, போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்யா ஒப்புதல் என திடீர் திருப்பங்கள் நிறைந்த நாள் இன்று. முதலில் ரீபோஸ் மெட்ரஸஸ் வழங்கும் தலைப்புச் செய்திகள். எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் முழுக்க முழுக்க இந்தியில் மாறியதால் சர்ச்சை, இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்து பலவந்தமாக மொழி மற்றும் கலாச்சாரத்தை திணிக்கும் செயல் என முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று கண்டனம். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாமக நிறுவனர் ராமதாஸ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்ட தலைவர்களும் எதிர்ப்பு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேர்ந்த சிக்கல் சரி செய்யப்பட்டு விட்டது. வாடிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாக எல்ஐசி அறிவிப்பு. கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு மட்டுமே பதவிகளில் முன்னுரிமை வழங்கப்படும் என தமிழக வெற்றிக் கழகம் அதிரடி. பனையூரில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கட்சி பொதுச் செயலாளர் ஆனந்த் இன்று பேச்சு. சென்னை திருவேற்காடு அருகே ஏரி ஆக்கிரமிப்பை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து ஒருவர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள், பொதுமக்கள் இன்று கைது. வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி உருவாகிறது வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி. 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று தகவல். திருச்செந்தூரில் கோயில் யானை தெய்வானை இயல்பு நிலைக்கு திரும்பியதாக அதிகாரிகள் தகவல். 6 நாட்கள் மருத்துவர்கள் கண்காணிப்பில் வைக்க முடிவு. யானை தாக்கி உயிரிழந்த இருவரது உடல்களுக்கும் சொந்த ஊரில் இன்று இறுதிச் சடங்கு. உக்ரைன் போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதல். நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதியளித்த நிலையில் அதிரடி. பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் மட்டுமே அணு ஆயுதம் பயன்படுத்தப்படும் என ரஷ்யா விளக்கம். எல்ஐசியின் இணைய பக்கம் முற்றிலுமாக இந்தி மொழியில் மாறியதால் வாடிக்கையாளர்கள் இன்று அதிர்ச்சி அடைந்தனர். இந்தி திணிப்பின் இன்னொரு வடிவம் என பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்தனர். நடந்தது என்ன? பின்னணியுடன் வழங்க இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், எல்ஐசி இணையதளத்தால் இந்தி திணிப்பு சர்ச்சை வெடிக்க என்ன காரணம்? தகவல்களை விவரிங்க. எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கத்தில் பாலிசியின் வகைகள் மற்றும் இதர விவரங்கள் முழுக்க ஹிந்தியிலேயே தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்தது பெரும் சர்ச்சையாக வெடித்தது. மொழி என்பதை குறிக்கும் பாஷா என்ற ஆப்ஷனை கிளிக் செய்தால் மட்டுமே ஆங்கில மொழி வரும் வகையில் எல்ஐசி இணையதளத்தின் பக்கம் வடிவமைக்கப்பட்டது. ஆனால் இந்தி படிக்க தெரிந்தால் மட்டுமே பாஷா ஆப்ஷன் எங்குள்ளது என்பது தெரிய வரும் என்பதால் இந்தி தெரியாத வாடிக்கையாளர்கள் குழப்பமடைந்தனர். இந்நிலையில் எல்ஐசி இணையதள முகப்பு இந்தியில் மாற்றப்பட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், இது இந்தியாவின் பன்முகத்தன்மையை சிதைத்து பலவந்தமாக மொழி மற்றும் கலாச்சாரத்தை திணிக்கும் செயல் என சாடியுள்ளார். ஆங்கிலத்தை தேர்ந்தெடுப்பதற்கான வசதியும் இந்தியிலேயே காட்டப்படுவதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், இந்தி திணிப்புக்கான பிரச்சார கருவியாக எல்ஐசி இணையதளம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். இதேபோல் எங்கு, எதில், எப்படி இந்தியை திணிக்கலாம் என்ற முனைப்பிலேயே மத்திய அரசு செயல்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரம் பிறமொழி பேசும் மக்கள் மீதான அப்பட்டமான இந்தி திணிப்பு என பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டித்துள்ளார். தொழில்நுட்ப சிக்கல் காரணமாக இணையதள முகப்பில் மொழியை மாற்ற முடியவில்லை என விளக்கம் அளித்துள்ள எல்ஐசி நிறுவனம், தற்போது இணையதளத்தை ஆங்கிலம், இந்தி ஆகிய இருமொழிகளில் பயன்படுத்த முடியும் என அறிவித்துள்ளது. கடும் விமர்சனங்கள் எழுந்ததை தொடர்ந்து எல்ஐசி இணையதளத்தின் முகப்பு பக்கம் இன்று டிஃபால்ட்டாக ஆங்கிலத்திலேயே தெரியும் வகையில் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ரஞ்சித், நன்றி ரமேஷ்குமார். சேலத்தில் அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த ஜிம் மாஸ்டர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது மரணத்திற்கு காரணம் என்ன என்பது குறித்து மருத்துவரின் விளக்கத்தை கேட்டறிந்தோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன். சேலம் கோட்டை பகுதியைச் சேர்ந்த 35 வயதான சேட்டு என்கிற மகாதீர் முகமது ஆற்றோர தெருப்பகுதியில் உடற்பயிற்சி கூடம் வைத்து நடத்தி வந்தார். தினசரி அதிக நேரம் உடற்பயிற்சி செய்வது அவரது வழக்கம் என்று கூறப்படுகிறது. நேற்று முன்தினம் உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்ற மகாதீர் 7 மணி அளவில் உடற்பயிற்சி செய்ய தொடங்கியுள்ளார். அங்கிருந்த பிறர் 8 மணிக்கு பயிற்சி முடித்து சென்ற பிறகும் சுமார் 2 மணி நேரம் மகாதீர் உடற்பயிற்சியை தொடர்ந்துள்ளார். பின்னர் உடற்பயிற்சி கூடத்தில் இருந்த குளியல் அறையில் குளிக்கச் சென்றவர் வெகு நேரமாகியும் வெளியே வராததால் அவரது கார் ஓட்டுநர் சென்று பார்த்துள்ளார். அப்போது மகாதீரிடம் இருந்து எந்தவித பதிலும் வராததால் அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் கதவை திறந்து பார்த்துள்ளனர். அப்போது ரத்தம் வடிந்த நிலையில் மகாதீர் சுயநினைவென்று இருந்ததால் உடனடியாக அருகில் இருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு பேர் வந்தாலும் உடம்புலையும் சரி, மனசுலையும் சரி, வீரத்திலையும் சரி, ஒரு பேர் வந்தாலும் சமாளிப்பான்.
இது குறித்து மகாதீரின் தாய் குல்சார், சகோதரர் நூர் முகமது மற்றும் நண்பர் பாலு கூறுகையில், உடம்பை வளர்த்துனா, ஜிம்மு ரெடி பண்ணா, நான் பழைய ஆள் ஆகணும், எங்க அப்பா மாதிரி நானும் ஆகணும்னு ஒரு ஏக்கத்துல தான் நான் பண்ணிட்டு இருந்தாங்க. 6:30 மணிக்கு போனாரு. போயிட்டு எல்லா ஒர்க் அவுட்டும் போடுவார். அவர் செஸ்ட், லெக்கு, ஷோல்டர் எல்லாமே சேர்ந்து கலந்து செய்வார். பண்ணிட்டு மேலே போயிட்டு உள்ள போயிட்டு குளிக்க போனவனே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. இவர் எப்பயுமே ஒர்க் அவுட் போட்டுக்கிட்டு இருக்கிறது தான் இது இருக்கு. அன்னைக்கு கொஞ்சம் ஹெவியா அடிச்சிருப்பாராட்டுக்குது. 200 கிலோ அடிச்ச மாதிரி சொல்றாங்க. ஏதோ மயக்கம் வந்திருக்க மாட்டேங்குது. ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஜிஹெச் கூட்டு போனதுல அவர் உயிர் பிரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க. இதனிடையே அதிக அளவிலான எடை தூக்கி அதிக நேரம் பயிற்சியில் ஈடுபட்டது மகாதீரின் மரணத்திற்கு காரணமாக இருக்கலாம் என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதுகுறித்து இதய அறிவியல் துறையின் இயக்குனர் முரளிதரனிடம் பேசினோம். காமன் காரணம் நான் நினைக்கிறது ஹார்ட் அட்டாக், அதனால ஹார்ட் நின்று போகிறது சடன் கார்டியாக். அதை தவிர சில ரித்தம் அப்னாமலிட்டி சொல்லுவோம், இருதய துடிப்புகள் மாறுறது, சில இருதய சதைகள் ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். பெரிய ஒரு டெஸ்ட்லாம் தேவையில்லைங்க, சிம்பிள் செக்அப், சில டைம் இசிஜி, ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட், இந்த மாதிரி பண்ணுறது மூலம் அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கா நம்ம கண்டுபிடிக்க முடியும், அந்த ரிஸ்க்கை தவிர்க்க முடியும். பெரிய ஒரு டெஸ்ட்லாம் தேவையில்லைங்க, சிம்பிள் செக்அப், சில டைம் இசிஜி, ஒரு பேசிக் பிளட் டெஸ்ட், இந்த மாதிரி பண்ணுறது மூலம் அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்கா நம்ம கண்டுபிடிக்க முடியும். செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கும் கூடுதல் தகவல். தினசரி கடுமையான உடற்பயிற்சி மேற்கொள்ளும் மகதீருக்கு ஏற்கனவே இரத்த அழுத்த பிரச்சனை இருந்துள்ளது. இதற்காக விட்டு மாத்திரை சாப்பிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் உயிரிழந்த அன்றைய தினம் அதிகபட்சமாக 150 முதல் 200 கிலோ வரை எடை தூக்கியதாலும் அதே போன்று 2 மணி நேரம் தொடர்ந்து உடற்பயிற்சி மேற்கொண்டதால் அவர் உயிரிழந்ததற்கான காரணம் என்பது தெரிய வந்துள்ளது. ரஞ்சித். நன்றி தமிழ்செல்வன். வங்கக்கடலில் வரும் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வேதாரண்யம், மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. அண்மை தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். தமிழகத்தில் நாகை, திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களிலும், புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அதன்படி நாகை, தஞ்சை, திருவாரூர், கும்பகோணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இன்று பரவலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக நாகை, காரைக்கால் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. வேதாரண்யத்தில் பெய்த கனமழையால் காந்திநகர் பகுதியில் மாணவர் தங்கும் விடுதி மற்றும் சுமார் 100 குடியிருப்புகளுக்கு செல்லும் தார் சாலையில் மழைநீர் தேங்கியதால் மாணவர்களும் அப்பகுதி மக்களும் அவதியடைந்தனர். இதுகுறித்து அந்த பகுதியை சேர்ந்த வேதையன், ராஜா ஆகியோரிடம் பேசினோம். 6-7 வருஷமா அந்த ரோடு போட்டாங்க. அதுலேருந்து தண்ணி மழை பெஞ்சா தண்ணி முழங்கால அளவுக்கு தண்ணி வந்துடுது. நாங்கள் இங்கே வர்றதுக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது எங்களுக்கு. இதால தான் வரணும். இங்கே இடுப்பளவு தண்ணி தேங்கி நிற்கும். குழந்தைகள், பெண்கள், கர்ப்பிணிகள், வயசானவங்க இந்த ஊர்களில் நடமாடுறது மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இது அரசு உடனடியாக இதை கவனத்தில் எடுத்து இதுக்கு நிரந்தர தீர்வு காண உடனடியாக இது முதல்வர் கவனத்துக்கு போகணும். மேலும் சம்பா சாகுபடி செய்யப்பட்டுள்ள 5000 ஹெக்டேர் நெற்பயிர் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். திருவாரூரில் பெய்த கனமழையால் 100 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ள சூழலில் மழை நீடித்தால் பயிர்கள் அழுகும் அபாயம் உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வங்கக்கடலில் வரும் 21ஆம் தேதி உருவாகும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருமாறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் வரும் 25ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, தஞ்சை, நாகை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். மழை, வெள்ளம், புயல் போன்ற பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள அவசரகால வெள்ள மீட்பு குழுவை நீர்வளத்துறை அமைத்திருக்கிறது. நீர்வளத்துறையின் 147 பொறியாளர் கொண்டு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த குழு பேரிடர் காலங்களில் சம்பவ இடத்துக்கு விரைந்து பொறியாளர்கள் பல்வேறு துறை அதிகாரிகளோடு இணைந்து மீட்பு பணிகளில் கவனம் செலுத்துவார். ரஞ்சித். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கரன். திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை இயல்பு நிலைக்கு திரும்பிய நிலையில் தொடர் கண்காணிப்பில் அதனை வைக்க அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். யானை தாக்கி உயிரிழந்த இருவரின் உடல்களுக்கும் அவர்களது சொந்த ஊரில் இன்று இறுதிச் சடங்கு நடைபெற்றது. முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் யானை தெய்வானை மிகவும் சாதுவான குணம் கொண்டது. தெய்வானைக்கு கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தேங்காய், பழம் கொடுத்து ஆசி பெறுவதோடு அதனுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்வது வழக்கம். நேற்று கோவில் வளாகத்தில் உள்ள கட்டிடத்தில் தெய்வானையை பராமரிக்கும் பணியில் ஈடுபட்ட வாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரை திடீரென ஆக்ரோஷமடைந்த யானை காலால் மிதித்து தாக்கியதில் இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர்.
புகாரின் பேரில் போலீசார் நடத்திய விசாரணையில் ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற சிசுபாலன் சுமார் 3 மணி அளவில் யானை முன் நின்று புகைப்படம் எடுத்தபோது அவரையும் பாகனையும் யானை துதிக்கையால் தூக்கி வீசி தாக்கியது தெரியவந்தது. இந்நிலையில் வனத்துறை மருத்துவர்கள் மற்றும் கால்நடைத்துறை மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் இருந்த கோவில் யானை தெய்வானையை கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குநர் செல்வகுமார் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர் யானை சகஜ நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். இதனிடையே யானை தாக்கி உயிரிழந்த பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோரது உடல்கள் உடற்கூறாய்வு நிறைவடைந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. இருவரது உடல்களுக்கும் உறவினர்கள் கோவில் நிர்வாகத்தினர் அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து உயிரிழந்த இருவரது உடல்களும் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு உறவினர்கள் முன்னிலையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. உயிரிழந்த இருவரது குடும்பத்தினருக்கும் அரசு நிவாரணம் வழங்க வேண்டுமென அவர்களது உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோவில் யானை தெய்வானையை புத்தாக்க பயிற்சி மையத்திற்கு அனுப்புவது குறித்து அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். ராமசுந்தரம், தெய்வானை யானையின் உடல்நிலை தற்போது எப்படி இருக்கிறது, அதனை கண்காணிக்க அதிகாரிகள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் பற்றிய கூடுதல் விவரங்கள் சொல்லுங்கள். திருச்செந்தூர் கோவில் யானை தெய்வானை தாக்கி யானை பாகன் மற்றும் அவரது உறவினர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக விசாரணையானது நடந்து வருகிறது. உயிரிழந்த 20 உடலும் உடற்கூறாய்வு செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தெய்வானையின் மனநிலை மற்றும் உடல்நிலையை தொடர்ந்து மருத்துவர்கள் குழு கண்காணித்து வருகிறது. இன்னும் 4-5 நாட்கள் தொடர் கண்காணிப்பில் யானை வைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் முகாம்களுக்கு கொண்டு செல்வதா இல்லை என்றால் இங்கே விடுவதா என்பது குறித்து ஆலோசனையும் அதிகாரிகள் தரப்பில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம், அதாவது திருச்செந்தூர் கோவில் விவகாரத்தை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள அனைத்து கோவில்களில் உள்ள யானைகளையும் பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதம் வாங்கவோ அருகிலிருந்து புகைப்படம் எடுக்கவோ அரசு சார்பில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆணையில் ரஷ்ய அதிபர் புதின் கையெழுத்திட்டிருப்பது அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளை அதிர்ச்சியடைய செய்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் 1000வது நாளை எட்டியுள்ள சூழலில் அணு ஆயுத கொள்கையில் ரஷ்யா மாற்றம் கொண்டு வந்துள்ளது. போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்த அனுமதிக்கும் ஆணையில் ரஷ்ய அதிபர் புட்டின் கையெழுத்திட்டிருக்கிறார். இதன்படி அணு ஆயுதம் இல்லாத நாடுகள் அணு ஆயுதம் கொண்ட நாடுகளோடு கைகோர்த்தால் அது கூட்டு தாக்குதல் என்று எடுத்துக்கொள்ளப்படும் என ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களை தவிர்க்கவே பார்ப்பதாக கூறியுள்ள ரஷ்யா பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்று உணர்ந்தால் மட்டுமே அவை பயன்படுத்தப்படும் எனவும் விளக்கம் அளித்துள்ளது. அடுத்ததாக சினிமா ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு செய்தி. கோவாவில் சர்வதேச திரைப்பட விழா நாளை கோலாகலமாக தொடங்குகிறது. தங்கமயில் விருதுக்கு மொத்தம் 15 படங்கள் போட்டியிடுகின்றன. தமிழில் வெளியான ஜிகர்தண்டா, XX உள்ளிட்ட படங்கள் திரையிட தேர்வாகி உள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்டு பெறலாம். ராஜா, இந்த முறை கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இடம்பெற உள்ளன? தமிழ் படங்களுக்கு விருது கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? கோவா சர்வதேச திரைப்பட விழா நாளை தொடங்கி நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ள நிலையில் இந்த திரைப்பட விழாவில் இந்திய திரைப்பட ஆளுமை, தங்க மயில், வெள்ளி மயில், நடிகர் நடிகைகள் என பல்வேறு விருதுகள் வழங்கப்பட இருக்கிறது. இதில் குறிப்பாக மலையாளத்தில் நடிகர் பிருத்திவிராஜ் நடிப்பில் வெளியான ஆடு ஜீவிதம், ஜம்மு காஷ்மீரில் அந்த ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்படுவது குறித்து ஹிந்தியில் வெளியான ஆர்டிகல் 370 உள்ளிட்ட 15 படங்கள் தங்கமயில் விருதுக்கு போட்டியிடுகின்றன. மேலும் சிறந்த இணைய தொடர் பிரிவில் தமிழில் வெளியான அயலி தொடர் பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை தமிழில் ஜிகர்தண்டா XX மட்டுமே திரையிடப்பட உள்ள நிலையில் மலையாளத்தில் அமலாபால் நடிப்பில் வெளியான லெவல் கிராஸ், மம்முட்டியின் பிரம்மயுகம் மற்றும் ஆடு ஜீவிதம் போன்ற 3 படங்கள் திரையிடப்பட இருக்கிறது. ரஞ்சித், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்டில் KL ராகுல், படிக்கல், ஜூரல் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பார்டர் கவாஸ்கர் தொடரின் முதல் டெஸ்ட் போட்டியில் ரோஹித் சர்மா, கில் ஆகியோர் இடம்பெறாத நிலையில் தொடக்க ஆட்டக்காரர்களாக KL ராகுல், ஜெய்ஸ்வால் களமிறக்கப்படலாம் என தெரிகிறது. அதேபோல் படிக்கல் 3வது வீரராகவும் துருவ் ஜூரல் நடுவரிசையிலும் விளையாட வாய்ப்புள்ளது. மறுபுறம் சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அட்டவணையை சில தினங்களில் ICC வெளியிடவுள்ள நிலையில் தொடரில் இந்தியா விளையாடுவது முக்கியம் என கூறியுள்ளது. மேலும் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் அறிக்கை வெளியிடுவதை நிறுத்தவும் ICC அறிவுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை இதுவரை பார்த்த உங்களுக்கு நன்றி. இது தந்தி நின்று நான் ரஞ்சித். இனிய இரவு வணக்கம்.